திமுக கூட்டணி, ஆளும் தரப்பு கூட்டணிக்கு 125லிருந்து 130 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு. இது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 சீட்டு. அதாவது ரொம்ப ஸ்லெண்டர் மார்ஜினில் தான் ஜெயிக்க முடியும். அதுவும் கூட்டணியோட. இண்டிபெண்ட்டாக ஜெயிக்கிறது சிரமம். அதிமுகவுடைய ஜாதகமாக இருக்கட்டும் சரி, திரு எடப்பாடி அவர்கள் ஜாதகமாக இருக்கட்டும் சரி, அவருக்கு கொஞ்சம் சிரமமான சூழல்கள் அதிமுகவுக்கும் இருக்குது, திரு எடப்பாடி அவர்களுக்கும் கொஞ்சம் சிரமமான சூழல்கள் இருக்குது. ஆனால் அதாவது வெற்றி வாய்ப்பை நோக்கி போய் இழக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். இப்போ பிஜேபி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வளரலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் கும்பகோணத்தை சேர்ந்தவர். கும்பகோணத்திலேயே அவ்வளவு தூரம் எந்த விதமாக இது ஒரு ஆன்மீக இடம். அந்த ஸ்தலத்திலேயே அவ்வளோ ஒரு எந்த விதமான ஒரு ப்ரெசன்ஸோ இதுவோ இல்லை. 6 சீட்டு வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இதுதான் என்னுடைய அசம்ஷன். அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது அவங்களுடைய எண்ணமும் இப்போ கிடையாது. பிஜேபி கால் ஊனுவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆனால் அவங்க ஊன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு யாருமே இடம் இருக்காது. தாவேகா பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள், ஏன்னா விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் கோச்சிப்பாங்க நம்ம சொன்னால். ஏன்னா அவருக்கு யோகம் இருக்குது. பொதுங்களுக்கு நேஷ்னல் பார்ட்டிஸாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸோ பிஜேபியோ கூட ஒரு டிபெண்ட் சூழலில் நிற்கிறது. இப்போ இவருக்கு என்ன தான் ஃபேன் பேஸ் இருந்தாலும் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. இது ஜென்ரலாக சொல்லக்கூடியது. அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா உங்களுக்கு அவருக்கு அவர் நின்னா ஜெயிச்சு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கு மேலே அவருக்கு கட்சி பலப்படுத்தி மேலே ஒரு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கெல்லாம் இந்த டைமில் அந்த அமைப்பு அவருக்கு இல்லை. இதுதான் ப்ராக்டிக்கல் ட்ரூத். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல பிரபல ஜோதிடர் ஏஜே சுந்தர் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட ஜோதிடம் மற்றும் அரசியல் ரீதியான பல விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். நமஸ்காரம். ஸ்ரீமதே ஆதிவன் சடகோப் யதீந்திர மகா தேசிகாய நம, ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவ ஸ்ரீ நாராயண யதீந்திர மகா தேசிகாய நம, ஸ்ரீமதே சீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத் யதீந்திர மகா தேசிகாய நம. சேனல் 5 நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த 2026 தேர்தல் பற்றி தான். ஏன்னா தமிழக அரசியலில் திமுக, பிஜேபி, அதிமுக, தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் போட்டியிட போறாங்க. இதுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம் சார்? பொதுவாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இப்போ சாதாரணமாக பல்வேறு கருத்து கணிப்புகள் கூட வந்திருக்கு. ஆளும் தரப்புக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம், இதுதான் உண்மை. ஆனாலும் முன்பு ஜெயித்த மாதிரி இந்த தடவை ஜெயிக்க முடியாது. எல்லாம் ஒரு டைட் கார்னர் கான்டெஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அதில் ஆளும் கூட்டணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் ஸ்லெண்டர் மார்ஜினில் தான் வின் பண்ண முடியும். ரொம்ப அபரிமிதமான இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில் ஆளும் தரப்போ வின் பண்ண முடியாது. ஆனால் கூட்டணியாக வின் பண்ணலாம், அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வருஷம் எந்த கட்சிக்கு அதிக எண்கள் கிடைக்கும்? இந்த வருஷ தேர்தலில் அதிக எண்ணிக்கை யாருக்கு வரும்னு கேட்குறீங்களா? என்னுடைய கணிப்புப்படி திமுக கூட்டணி, ஆளும் தரப்பு கூட்டணிக்கு 125லிருந்து 130 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு. இது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 சீட்டு. ஸோ 130லேருந்து 135 வரலாம், இல்லை 120 கூட வரலாம். அதாவது ரொம்ப ஸ்லெண்டர் மார்ஜினில் தான் ஜெயிக்க முடியும். அதுவும் கூட்டணியோட. இண்டிபெண்ட்டாக ஜெயிக்கிறது சிரமம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், ஒரு பக்கம் கள நிலவரம், இன்னொரு பக்கம் ஜாதக சூழல், ரெண்டையுமே கணக்கெடுத்து பார்க்கும்போது இவ்வளவு தான் கிடைக்கிறது. சார், இப்போ நீங்கள் ஆளும் கட்சி அப்படின்றப்போ திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு கூட்டணியும் நல்லா இருக்குது. ஸோ இதில் அவங்களுக்கு சாதகமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பாதகமான விஷயங்கள்லாம் என்ன சார்? சார், ஜோதிடராக நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பிரிவாக பிரிக்கிறேன். ஒன்று திமுகவுடைய ஜாதகம், இன்னொன்று திமுகவுடைய தலைமையின் ஜாதகம். அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதகமும்
திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகமும் இந்த 3 ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி தான் மற்ற கூட்டணி எல்லாம் கூட்டணிகளுக்கான கூட்டு நண்பர்கள் அவங்களுடைய சாதக பாதகங்களை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இவங்களை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுக்க முடியும். அப்போ எடுக்கும்போது இவங்களை தான் ப்ரிடாமினண்ட்டாக இவங்களை பற்றி தான் எடுக்க முடியும். மற்றவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான். அவங்க வந்து மேபி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபியூ சீட்ஸ் இருக்கலாம். அதனால் அது வந்து பெருசாக எடுக்க முடியாது. இவங்களுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷனை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் மேஜர் கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் அலைடோடு சேர்க்கும்போது இந்த 125 to 130 சீட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது என்னுடைய கணிப்பு. கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். இது வந்து கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி இதே நிலையில் வரும்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இது ரேஞ்ச் இப்படி தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் ஸ்லெண்டர் மார்ஜின் தான், ரொம்ப மெலிதான விக்டரி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சமயத்தில் வந்து திரு உதயநிதி அவர்களின் ஜாதகம் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அதனால் அந்த காரணமாக கொஞ்சம் கூடுதலாக சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ திமுகவுக்கு சொல்லிட்டீங்க, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது சார்? பிஜேபி, தாவேகா இவங்களுக்கு. அதிமுகவை எடுத்துட்டா அதிமுகவுடைய ஜாதகமாக இருக்கட்டும் சரி, திரு எடப்பாடி அவர்கள் ஜாதகமாக இருக்கட்டும் சரி, அவருக்கு வந்து கொஞ்சம் சிரமமான சூழல்கள் அதிமுகவுக்கும் இருக்குது, திரு எடப்பாடி அவர்களுக்கும் கொஞ்சம் சிரமமான சூழல்கள் இருக்குது. ஆனால் அதாவது வெற்றி வாய்ப்பை நோக்கி போய் இழக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். அதாவது அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகள் பலமாக இருந்தாலும் இப்போ முன்ன சொன்ன மாதிரி திமுக தான் ப்ரிடாமினன்ட் கட்சி, ப்ரிடாமினன்ட் தலைமை. இங்கே வந்து ப்ரிடாமினன்ட் தலைமை ஏடிஎம்கே. அப்போ இந்த ஜாதகம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அப்போ வீக்காக இருக்கும்போது கொஞ்சம் குறைவான சீட்டுகள் தான் எடுக்க முடியும். அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா முதல்ல யார் தலைமையோ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் தலைவர் ஜாதகத்தை பார்ப்போம், அதுக்கடுத்து மனைவி ஜாதகம், அதுக்கப்புறமா குழந்தைகள் ஜாதகம், குழந்தைலாம் வந்து அதை சேர்ந்து தான் பார்க்க முடியும். மற்ற குடும்ப தலைவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற ஜாதகங்களும் ஒத்து வரும். அப்போ அப்படி வரும்போது அவருக்கு நிலைமை மோசமாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு வரும்போது கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி போயிடும். அவ்வளவுதான். ரொம்ப வந்து வித்தியாசங்கள் இருக்காது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு இதை எடுக்கும்போது தலைவருடைய ஜாதகம் தான் வந்து குடும்ப தலைவருடைய ஜாதகம் எப்படி வந்து செயல்பாட்டுக்கு வருதோ அது எப்படி கிடைக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த கூட்டணின்னு எடுக்கும்போது யார் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கா அது அதனுடைய தலைவர் அதை பற்றி தான், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள்லாம் எடுக்க முடியும். இப்போ மற்றவங்களுக்கு இருந்தாலும் கூட்டணி நண்பரால் நாம் தோல்வியை இழக்கலாம் அப்படின்ற சூழலை உருவாக்கி விட்டுடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கான சில வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. இது வெற்றி பெற என்ன பண்ணணும், தோல்வி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அதாவது ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலான இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பிஜேபி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வளரலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் வந்து கும்பகோணத்தை சேர்ந்தவர். கும்பகோணத்திலேயே வந்து அவ்வளவு தூரம் வந்து எந்த விதமான இது வந்து ஒரு ஆன்மீக இடம். அந்த ஸ்தலத்திலேயே வந்து அவ்வளோ ஒரு எந்த விதமான ஒரு ப்ரெசன்ஸோ இதுவோ இல்லை. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதாவது நான் ரொம்ப பார்க்கலை, இருந்தாலும் எனக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது தற்போது ஒரு கூட்டணியில் உங்களுக்கு ஒரு 4 சீட் என்னமோ லாஸ்ட் டைம் கிடைச்சிது. அதுலேருந்து ஒரு 20% ஒரு 6 சீட்டு அது கிடைக்கும். 6 சீட்டு வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இதுதான் என்னுடைய அசம்ஷன். அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது அவங்களுடைய எண்ணமும் இப்போ கிடையாது. பிஜேபி கால் ஊன்னுவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆனால் அவங்க ஊன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு யாருமே இடம் இருக்காது. அவங்க தான் பர்மனெண்ட்டு. சென்ட்ரலில் லூஸ் ஆனால் கூட ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டுமே இருக்கும் ஃப்யூச்சரில். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்போ அதுக்கு அவங்க அமைதியாக தான் இருக்கணும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள், ஏன்னா விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சொன்னால் கோச்சிப்பாங்க நம்ம சொன்னால். ஏன்னா அவருக்கு வந்து யோகம் இருக்குது. ஆனால் அவருக்கு கூட்டணிங்கிறது யாரும் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட்டணிங்கிறது எதுவும் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கும்போது 2 கூட்டணி தான். ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிஎம்கே. இந்த 2 கூட்டணி ரெண்டும் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டும். அதை ஈவன் மேஜராக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் கட்சிகள்னு எடுத்துகிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நேஷ்னல் பார்ட்டிஸாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸோ பிஜேபியோ கூட ஒரு டிபெண்ட் சூழலில் நிற்கிறது. இன்னொரு கட்சி சார்ந்து நிற்க வேண்டிய சூழலில் இருக்குது. இப்போ இவருக்கு என்ன தான் ஃபேன் பேஸ் இருந்தாலும் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. இது ஜென்ரலாக சொல்லக்கூடியது. அஸ் அ அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா
உங்களுக்கு அவருக்கு வந்து அவர் நின்னா ஜெயிச்சு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கு மேலே அவருக்கு கட்சி பலப்படுத்தி மேலே ஒரு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கெல்லாம் இந்த டைமில் அந்த அமைப்பு அவருக்கு இல்லை. இதுதான் ப்ராக்டிக்கல் ட்ரூத். ஜென்ரலாக பார்த்தா இப்போது உதாரணத்துக்கு 50 வருஷம் 60 வருஷம் கட்சி நடத்தின்னு இருக்கிறவாள்லாம் தூங்கிடவா போகிறா? அவள்லாம் வந்து ஆக்டிவாக வேலை பண்ணுவாள். அவங்களுக்கு எல்லாமே வெற்றி வாய்ப்பு, அதாவது அவங்கவுங்க கூட்டணியும் சேர்த்து தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே ஒன்றுமே கிடையாது, கூட்டணியாலாம் ஒரு பலமும் இல்லை. இவர் மட்டும்தான், இவரை ஒருத்தர் நம்பியே தான் வந்து கட்சி வந்து மேலே ஏறி வரணும். இதுதான் ஒரு ஆளுடைய இதுதான். இவருக்கே வந்து இவருடைய ஜாதகம் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை. ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஒரு விஜய் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நான் வந்து எனக்கு அவர் மேலே எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் அவரை பார்த்ததும்ல, அவர் எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவருடைய ஜாதகம் வந்து அவ்வளவு இப்போது திரு உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தோடு ஒப்பிடும்போது, இல்லை எனக்கு நிறைய மினிஸ்டர்கள், எம்எல்ஏக்கள், மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாழ்டைய தொடர்புகள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களோட பார்க்கும்போது இவருடைய ஜாதகம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதாவது ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கான அமைப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குது. வேணுமானால் ஒரு எம்எல்ஏ ஆகலாம். ஃப்யூச்சரில் எப்படி இருக்குங்கிறத பின்னாடி தான் பார்க்கணும், இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. மேபி நாளைக்குடைய சுச்சுவேஷன் வேறு மாதிரி மாறலாம். இப்போ இந்த தேர்தலில் வந்து முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு வந்து அதிகமாக டிஎம்கேக்கு தான் தெரியும். முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு திமுகவிற்கு தான் இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கார். அவர் தான் வந்து இப்போ அவர் தான் முதலமைச்சராக இருக்கார். நாளைக்கு ஜெயித்தாலும் அவர் தான் வந்து பிரதானப்படுத்த முடியும், வேறு வழி கிடையாது. ஆனாலும் அதை என்னுடைய பர்சனல் தனிப்பட்ட கருத்து, திரு உதயநிதி அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி முதலமைச்சராக ஆக்கினால் நல்லது அப்படின்னு, அதாவது அவருடைய ஜாதகப்படி நல்லதுங்கிறத சொல்ல வரேன் நான். அதுக்காக ஏன்னா அவருடைய திரு ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி. அப்போ இந்த தேர்தலில் வந்து டிஎம்கே வெற்றி பெறக்கான முக்கிய காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஜாதகம் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படியும் சொல்லலாம். திமுகவுடைய ஜாதகமும் உதவி பண்ணுது, உதயநிதி ஸ்டாலின் ஜாதகமும் நிறையவே உதவி பண்ணுது. ஏன்னா அவருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுன்ற அமைப்பு இருக்குது. ஆகையினால அவருக்கு பிரகாசமாக இருக்கிறதுனால சீட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்டாலின் சாருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆகையினால அவர் கொஞ்சம் குறைச்சிட்டாருன்னா, பையனை கொஞ்சம் முன்னேற்றி விட்டாருன்னா நல்லாயிருக்கும். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே. ஸோ இப்போ டிவிகே அப்படின்னு சொன்னீங்க, அவங்களுக்குன்னு சொல்கிற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால ஓட்டாக மாறுறக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை டிவிகே இப்போ அரசியலுக்குள்ளே வந்ததுனால டிஎம்கேக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுக்களில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? நிச்சயமாக இருக்காது. என்னுடைய கருத்து எப்படின்னு கேட்டால், இந்த விஜய் ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ரசிகர்கள் அப்படியே ஓட்டாக மாறுவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதில் சந்தேகமே இல்லை. உதாரணத்துக்கு இந்த இளவட்டத்தில் இருக்கக்கூடிய 20லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் அதிகபட்சமாக ஒரு 10லேருந்து 15 to 20% இருப்பாங்களா? இந்த 20% பீப்புள்னால ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்டிடுவன்சியில், தொகுதியில் ஒரு 20% எப்படி வந்து ஓட்டாக மாறினாலுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இதுதான் என்னுடைய கருத்து. ஜாதக ரீதியாக அவருக்கு, ஏன்னா அவரை மட்டுமே தான் பார்க்க முடியும். டிவிகே பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும்தான் பார்க்க முடியும். அவரை மட்டும் பார்த்தா அவருக்கே ஜாதகம் வீக்காக இருக்கிறதுனால அவர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான யோகம் இருக்கே ஒழிய, அவர் இன்னும் தன்னை கூட்டிண்டு 10 பேரை கூட்டிண்டு போய் ஜெயிக்க வைக்கிறது அவருக்கு அந்த சாமர்த்தியம் ஜாதக ரீதியாக இல்லை. பர்சனலாக அவருக்கு அந்த எஃபிஷியன்சி இருக்கலாம், அது நம்ம எடை போட முடியாது. பட் ஆனால் ஜாதக ரீதியாக குறைவு. ஏன்னா நான் ஜோதிட ரீதியாக அதை மட்டுமே தான் என்னால் கருத்து சொல்ல முடியும். ஏன்னா அரசியல் ரீதியாக கருத்து சொல்கிறதுக்கு நான் தகுதியான நபர் அல்ல. உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றிம்மா. தேங்க்யூ. நமஸ்காரம்.